இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சுப நிகழ்வுகள் நடக்கும் பொழுது கருப்பு நிற ஆடையை அணியக்கூடாது என்று சொல்கிறார்களே, அதன் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சொற்றொடரை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவா தெரியுமா? இந்த சொற்றொடரை அப்படியே ஒரு மூலையில் அப்படியே மனதிலே நினைவிலே கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடலாம். உண்மையிலேயே, அதாவது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கருப்பு என்கின்ற ஒரு நிறம் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. இயற்கையாக இருக்கக்கூடிய நிறங்கள் அப்படின்னு சொன்னால் அது 7 நிறங்கள் தான். அந்த 7 நிறங்களைத்தான் நாம் விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இயற்கையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய நிறங்கள் இந்த 7 நிறங்கள். விப்ஜிஆர்னு படிச்சிருப்போம் தெரியுமா? வானவில்லினுடைய நிறங்கள் 7 அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல. அது எங்கிருந்து கிடைக்கிறது நமக்கு அந்த நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சூரியனுடைய ஒளிக்கற்றையிலிருந்து தான் அது நமக்கு கிடைக்கிறது. அந்த நம்ம செக் பண்ணி கூட பார்க்கலாம். ஒரு கண்ணாடி ஸ்கேல் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கேலை அந்த சன்லைட் வழியாக பாஸ் பண்ணோம்னா இந்த பக்கம் வெளியில் ஒரு 7 கலராக அப்படியே பிரியும் தெரியுமா? அப்படி நம்ம பார்த்துருப்போம். இதைத்தான் சூரியனுடைய 7 குதிரைகளாக கூட சொல்லி இருப்பார்கள். ஆக இந்த 7 நிறங்கள் தான் இயற்கையிலேயே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நிறங்கள். அப்போ கருப்புங்கிறது எப்படி சார் கிடைக்கும்னு சொன்னால், இந்த 7 நிறங்களினுடைய அடர்த்தியான 100% அடர்த்தியான ஒரு நிறம்தான் கருப்பு நிறம். அது எந்த நிறமாக இருந்தாலும் சரி, ஒரு பச்சை நிறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட அந்த பச்சை நிறத்தை ஒரு 100% அப்படியே முழுக்க முழுக்க பச்சை நம்ம கொண்டு போனால் கூட ஒரு டோட்டல் டார்க்னஸ், ஒரு கம்ப்ளீட் டார்க்னஸ்ன்னு வர்றது தான் இந்த கருப்பு நிறம் என்பது. அதே மாதிரி தான் வெள்ளை நிறம் என்கின்ற ஒரு விஷயம் கூட கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் விட ரொம்ப லைட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? முழுக்க முழுக்க அது அப்படியே லைட்டாக கொண்டு வந்துட்டோம்னா அது வெள்ளை நிறமாக மாறிவிடுகிறது. சரி, இப்போது இந்த கருப்பு நிற ஆடையை ஏன் அணியக்கூடாதுன்னு சொல்கிறா? ஒரு சிகப்பு நிறத்தை ரொம்ப அடர் சிவப்பாக கொண்டு போனால் கூட அது கருப்பாக மாறிடுது இல்லையா? ரொம்ப பரிபூர்ண டார்க்னஸ் அப்படின்னு வரும் பொழுது முழுக்க முழுக்க அந்த தன்மை மட்டுமே நம்முடைய மனதிலே இடம் பெறும் பொழுது அங்கே நம்மால் சரியாக செயல்பட முடியாது என்பதற்காகத்தான் அதனை அணியக்கூடாது என்று சொல்கிறார்கள். இப்போ இந்த ஆள் பாதி ஆடை பாதின்னு சொன்னோம் இல்லையா? அது எதற்காகன்னு சொன்னால், நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகள் கூட நம்முடைய குணத்தினை தீர்மானிக்குமாம். நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். அதற்குத்தான் அந்த பருத்தி ஆடையை அணிய வேண்டும் சொல்கிறார். மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் என்று வரும்பொழுது அந்த நேரத்தில் பார்த்தோம்னா நனைச்சி கட்டுப்பா அப்படின்னு சொல்கிறா. இன்னும் ஒரு சில படி மேலே போய் பட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறா தெரியுமா? ஏன்னா அந்த பட்டு என்பது ஒரு சுத்தத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பட்டு வஸ்திரம் கட்டிட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா இல்லையா? பூஜைகளின் பொழுது ஒரு பட்டு வஸ்திரம், அதே நேரத்திலே ஒரு பித்ருகர்மா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நன்றாக நனைத்து உலர வைத்து ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொள்ள வேண்டும், மடியோடு இருக்கணும் அந்த துணி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா இல்லையா? இதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த ஆடைகள் அந்த நேரத்திலே நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகள் தான் நம்முடைய மனநிலையையே தீர்மானிக்கும்னு சொல்கிறார். இப்போது அந்த சுப நிகழ்வு என்று வரும்பொழுது, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அல்லது ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோன்னு வரும்பொழுது முழுக்க முழுக்க அடர்த்தி பெற்ற ஏதோ ஒரு நிறத்தினுடைய முழுக்க முழுக்க கருமையான அடர்த்தியினை பெற்ற அந்த இருட்டினை தரக்கூடிய அந்த கருப்பு நிற ஆடையை நாம் அணிந்து கொண்டிருந்தால் நம்முடைய மனமும் அப்படி இறுகித்தானே இருக்கும். அந்த நேரத்திலே நம்முடைய மனம் கூட மிகவும் இறுகி போய் அந்த நேரமானது ஒரு பிளசன்ட்னஸ் அப்படிங்கிறதையே கொடுக்காதுன்னு சொல்கிறார். கருப்பு நிற ஆடை என்பது மனதிற்கு மகிழ்ச்சியினை தராது. மனம் மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு சுப நிகழ்ச்சியிலே போய் நாம் பங்கு பெறும் பொழுது அங்கேயும் நம்முடைய எண்ணங்கள் தானே பிரதிபலிக்கும். அதனால்தான் கருப்பு நிற ஆடையை அணியாதேன்னு சொல்கிறார். அதே நேரத்திலே துக்ககரமான நிகழ்வுகளுக்கு கருப்பு நிற ஆடை அணிந்து செல்வது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஏதோ ஒரு துக்கம்னு வரும்பொழுது ஒரு கருப்பு கொடியை கூட கட்டிக்கிறா. இப்போ நம்ம கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட பார்க்கலாம். ஏதோ ஒரு இரங்கலுக்காக ஏதாவது ஒரு பிளேயர் இறந்து போயிட்டார், அன்றைக்கி ஒரு கேம் நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த கருப்பு பட்டையை அணிந்து கொண்டு அவர்கள் அந்த விளையாட்டு அப்படிங்கிறத கூட விளையாடுறா. அந்த கருப்பு என்பது துக்கத்தின் வெளிப்பாடாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நிறைய பேர் இதனை எப்படி தவறாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், கருப்பு என்பது ஒரு சனி கிரகத்தினுடைய அது தாக்கம் பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சர்வ நிச்சயமாக சனி கிரகத்திற்கும் கருப்பு என்கின்ற நிறத்திற்கும் சம்பந்தமே கிடையாது என்பதுதான் நிஜம். சனியினுடைய நிறம் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கு?
நீலம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. அவரை பொறுத்தவரை அவருக்கான ஸ்லோகம் என்பது நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம்னமாமி சனைஸ்வரம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. நம்ம சனியினுடைய வாகனம் இந்த காகம். சனிக்கு மிகவும் பிரீத்தியானது அந்த காகம் என்கின்ற பறவை. காக்கா கருப்பா இருக்கிறதுனால சனியினுடைய நிறமும் கருப்புன்னு சொல்லிட்டு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். சனிக்கும் கருமைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் நிஜம். இதனையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். சனியினுடைய தாக்கத்தினால தான் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுப நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு சில பேருக்கு சனி தசை நடக்கும்போது அவர்கள் வீடையே கட்டுவார்கள் தெரியுமா? சனி கூட அவர்களுக்கு நன்மையை செய்திருப்பார். ஆக சனிக்கும் இந்த நிறத்தினையும் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. கருப்பு என்பது மனதிலே இருக்கக்கூடிய துக்கத்தின் வெளிப்பாடு. அதனால்தான் அதனை சுப நிகழ்ச்சிகளிலே தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.